மட்டும்தான் அந்த படம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் பீஸ்ஃபுல் வாரியர். என்னைய கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே செதுக்கியிருக்காங்க. நான் வந்து நான் ஒரு டைரக்டராவோ, புரொடியூசராவோ, படத்துல ஹீரோவாவோ, நான் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் இங்க வரல. ஸோ, அதனால இன்டென்ஷன புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தைய இந்த படத்துலருந்து எடுத்துட்டா, ஏதோ மிஸ் ஆகுற மாரி இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தைய எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டா, ரொம்ப இருக்கிற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்ட்டான வார்த்தைகள எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல எதுவுமே கேர்லெஸ்ஸா இல்ல. ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஒரு கோச் வந்து சொல்லுவாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணா உனக்கு வெற்றி கிடைக்கும். இத புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு கோச் சொல்லுவாரு அவனுக்கு, ஒலிம்பிக்ஸ் பையனுக்கு. அப்ப வந்து ஹார்ட் ஒர்க் தான் தேவையா? அப்படிங்கிற மாதிரி. இல்ல. அந்த ஆளோட நம்பிக்கை வந்து ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டூ ரிசல்ட். நீ ரொம்ப முயற்சி பண்ணீன்னா உனக்கு ரொம்ப ரிசல்ட். நீ கம்மியா முயற்சி பண்ணா உனக்கு கம்மி ரிசல்ட். ஆனா அவன் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துரும். காலே வந்து உடைஞ்சு போயிரும். காலே இல்லாம ஆயிரும் கடைசியில. அப்ப என்ன ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இப்ப ரிசல்ட் வராது. அப்ப அந்த ஃபார்முலா வந்து தப்பு அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி. அப்ப இந்த இடத்துல வந்து இன்டர்வென்ஷன் ஆகும். நெறைய விஷயங்கள் இருக்கு.